ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் மார்னிங்கே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆதிரனுக்கு 9 மந்த் முடிஞ்சு 10th மந்த் தொடங்கியிருக்கு. டாக்டர் 9 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி மட்டன் சூப்பில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். எக்கு இனிமேல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜில் எந்த ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் புது டேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஓரளவு தான் சாப்பிட்டான். சரி, ஓகே, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எங்கள் அத்தை தான் பண்ணாங்க. மட்டன் பிரியாணி, எக்கு, ஆனியன் ரைத்தா, கூட மட்டனில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஆயிலில் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் துணி எடுக்க போகும்போது நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் வந்திருந்தாங்க. ஈவினிங் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டீ எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தாக்கா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அவுட்டோரில் விளையாண்ட மாதிரியும் இருக்கும். ஸோ எங்களோட டே இந்த மாதிரி தான் சிம்பிளாக போச்சு.